TO2 BEB 2B. இந்த 2Bயை யூஸ் பண்ணுறதுல பலருக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறதா எனக்கு தெரிய வருது. இதில் கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருக்கதா செய்யணும். இது ஒரு நம்முடைய மொழியில் இல்லாத ஒரு அமைப்பு இது. ஸோ we don't have this kind of a usage in Tamil. Therefore, it is a little difficult to follow. But once we understand the meaning of this, it will make it very simpler. இது நம்ம இதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னாக்கா அது ஈஸியாக போயிடும். இது ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் இருக்குது. அது என்னென்னா, டு பி ஆர் நாட் டு பி. It's a very famous line in English which goes to be or not to be. இது ஷேக்ஸ்பியருடைய ஒரு லைனு. டு பி ஆர் நாட் டு பின்னா அது அடிப்படை அர்த்தம். டு பின்னா இருக்கவா, ஆர் நாட் டு பின்னா இல்லாமல் இருக்கவா. அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறதா இல்லாட்டி இல்லாமல் போயிடுறதா. ஒருத்தர் தனக்கு தானே பேசிக்கிறார். அவர் ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கார். நான் இருக்கணுமா இல்லாமல் இருக்கணுமா, எது நல்லது அப்படின்னு அவர் தனக்கு. அப்போ இருக்கணுமான்ற ஒரு அர்த்தம் தான் அந்த டு பிக்கு வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இருக்கணுமா கிடையாது. அது இருக்கணுமா இல்லாட்டி செத்துணுமான்ற ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க நான் விரும்புகிறேன், ஒரு நிலைமை, இன்னொரு நிலைமைக்கு நம்ம போகலாமா. ஐ வாண்ட் டு பி அ பைலட். எனக்கு ஒரு பைலட் ஆக வேண்டும். ஆகின்ற ஒரு இருக்குல்ல, இருக்கின்றது அல்லது ஆகின்றது, அதை குறிக்கும் வார்த்தைகள் தான் இந்த டு பி. ஐ வாண்ட் டு பி அ பைலட். எனக்கு ஒரு பைலட் ஆக வேண்டும். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆக, அதுதான் அந்த டு பி. அது என்னவாக வேண்டும் அல்லது என்ன இருக்க வேண்டும், அது போன்ற காரியங்களுக்கு ஒரு துணையாக வர ஒரு வார்த்தை தான் இந்த டு பி. ஒரு பாலமாக நீங்கள் நினச்சிக்கலாம். ஒருத்தர் வேண்டியதுக்கும் அவர் அடைய நினைக்கிறதுக்கும் இடையில் அந்த வேண்டும்ன்ற வார்த்தையெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு இணைப்பு தான் அது. ஐ வாண்ட், எனக்கு வேண்டும், பைலட், டு பி அ பைலட், ஒரு பைலட் ஆக வேண்டும். டு யூ வாண்ட் டு பி லேட், லேட் ஆக வேண்டுமா? டு யூ வாண்ட் டு பி லேட், நீ லேட் ஆக விரும்புகிறாயா? ஐ டோன்ட் வாண்ட் டு பி லேட், நான் லேட் ஆக விரும்பவில்லை, லேட் ஆக விரும்பவில்லை. He is said to be an industrialist. அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தொழிலதிபராக, to be, he is said to be an industrialist. இந்த ஆக, இருத்தல் போன்ற வார்த்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு 2 வார்த்தைகள் தான் இந்த டு பி. இது எப்படின்னா, நீங்கள் நிறைய சென்டென்சஸ், இந்த டு பி இருக்கிற சென்டென்ஸ் நிறைய படிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு அதனுடைய கரெக்டாக எங்கெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட்டை சொல்லும்போது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி சேட், நான் துக்கமாக இருக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சேட். இஸ் இட் ரெடி டு பி ஈட்டன்? இப்போ ஒரு உணவு பதார்த்தம் செஞ்சு வச்சுருக்கேன், அது சாப்பிடுவதற்கு தயாராக உள்ளதா? ரெடி டு பி, தயாராக உள்ளதா? அப்போ அந்த ஒரு அர்த்தம் தான் இதுக்கு எல்லாமே. இருக்கிறது, ஆகிறது, ஆக வேண்டும், இந்த இதெல்லாம் வரும்போது ஒரு டு பி அந்த இடத்துல வந்துடும். அதன் அடிப்படை டு பின்னா இருக்கிறதுன்றது தான் அர்த்தம். அது பல வழிகளில் எப்படிலாம் நம்ம வேணுமோ அப்படி யூஸ் ஐ வாண்ட் டு பி
ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், நான் வெற்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான இடங்களில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். If you want to be good in English, you have to subscribe to this channel. நன்றி, வணக்கம்.